ஹாய்! வெல்கம் டு மை சேனல். இது ஒரு ரேண்டம் சண்டே குக்கிங் விளாக் தான் இது. இது பார்த்தீங்கன்னா வந்து எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ எடுத்த சண்டே குக்கிங் விளாக்கு. மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 அது மாரி வந்து எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்ச உடனே வந்து இந்த மாரி பால் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து டீ ஆர் காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். பார்த்தா ஃப்ரீசரில் இருந்துச்சா, ரொம்ப கட்டி போயிருந்தது. எடுத்து வந்து வாட்டரில் போட்டுட்டேன். ஸோ அது வந்து மெல்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டே வந்து வெங்காயத்த வந்து தண்ணீல போட்டு வச்சுருவேன் எப்பவுமே, கண்ணு எரியாதுன்னு சொல்லிட்டு. கட் பண்ணும்போது சிக்கன் கிரேவி ஆர் சிக்கன் வந்து குழம்பு மாரி பண்ணிட்டு மதியானத்துக்கு, மார்னிங் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சேமியா சேமியா உப்மா இருக்குல்ல, ஸோ அது மாரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பிளானு. இது வந்து சண்டே குக்கிங்னால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் வந்து லஞ்ச் வந்து காலையிலே பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஃபன் பண்ணிட்டுருந்தேன். குட்டி பவுல் எங்க குட்டி பவுல், குட்டி பவுலுன்ட்டு இந்த புகழ் ஃபன் பண்ணுவானே அது, அந்த காமெடி தான் வந்து பண்ணிட்டுருந்தேன். எப்பவுமே வந்து டீ தான் போடுறோம். இந்த வாட்டி ஃபார் அ சேஞ்ச்க்கு வந்து காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லி தான் காஃபி போட்டேன். ஏன்னா வந்து டீ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிளைமேட் வந்து நல்லா இருந்துச்சா, சரி வெளியில போயிட்டு குடிக்கலாம். ஏர்லி மார்னிங்காவும் இருந்துச்சு. நல்லா சில் ப்ரீஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கட்டில் ஒண்ணு இருக்கும் வெளியில. அங்க உட்காந்து குடிக்கலாம். அப்புறம் வந்து வியூவும் நல்லாயிருக்கும். ஆப்போசிட்லயே வந்து இந்த டைடல் பார்க் இருக்குமா, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து குடிச்சா வந்து செம்மையா இருக்கும். அந்த வியூவு அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில உட்காந்தா வந்து 2 பேரும் காஃபி குடிச்சிட்டு இருந்தோம். அப்படியே சும்மா பேசிக்கிட்டே. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சேமியா உப்புமா தான் வந்து பண்ணிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊத்தி, கடுகு போட்டுட்டேன். அப்புறம் வந்து இந்த கடலை பருப்பு இருக்குல்ல, கடலை பருப்பு நெறைய போட்டா நல்ல டேஸ்ட்டா இருக்கும். கடலை பருப்பு, உளுத்தப்பருப்பு கொஞ்சமா போட்டுக்கிட்டேன். அண்ட் வந்து அதில வந்து ஒரு பச்சை மொளகா, காரத்துக்கு ஏத்தா மாரி நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சமா வந்து இஞ்சி இடிச்சு போட்டுக்கலாம். வேணும்னா வந்து அந்த டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆனியன்ஸ் வந்து நீட்டா கட் பண்ணிட்டு, அதுலயும் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து சாட்டே பண்ணிட்டே இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிம்பிளான டிஷ் மாரி தான் இருக்கும். ஆனா வந்து டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதில ஒண்ணு. நல்லா வந்து இந்த வெங்காயம்லாம் வதங்குனதுக்கு அப்புறமா சால்ட் போட்டுட்டு, தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சுட்டு, அப்புறம் வந்து அந்த சேமியா பாக்கெட் போடணும். ஐ மீன் அந்த சேமியா போடணும். எனக்கு பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7:30 அது மாரியே வந்து நல்லா அப்படியே வேர்த்து ஊத்துது. அப்படியே ஒரு ஹியூமிடா இருக்கு. கிச்சன்ல நின்னுட்டு சமைக்கவே முடியல. அப்படியே வேர்த்து வேற ஊத்திட்டுருக்கு. சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்னு பண்ணிட்டுருந்தேன். இது ரொம்ப அதிகமா தண்ணி வச்சாலும் ரொம்ப கொழஞ்சு கொழ கொழன்னு ஆயிடும். கம்மியா வச்சாலும் ரொம்ப வந்து வேகாத மாதிரி இருக்கும். கரெக்ட்டான கன்சிஸ்டன்சில வைக்கணும். நான் வந்து தண்ணி எப்பவுமே குத்து மதிப்பா தான் வைப்பேன். அது ஓரளவுக்கு வந்து கரெக்ட்டா வந்துரும். ஸோ சண்டேனால வந்து சர்ச்சுக்கு கிளம்பிட்டுருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டேன். லஞ்ச் வந்து வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு தான் வந்து ரெடி ஆயிட்டுருக்கேன். ஃப்ரெஞ்ச் ப்ளாட் மாரி வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். எக்ஸாக்ட்டா கரெக்ட்டா வந்துச்சான்னு தெரியல. பின்னாடியும் எப்படி வந்திருக்குன்னு தெரியல. ஆனா சைட் வியூலயும் வந்து ஃப்ரண்ட் வியூலயும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. நல்லா வந்திருக்குன்னு நெனைக்கிறேன். நான் மோஸ்ட்லி நெறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஆனா வந்து இன்னைக்கு தான் வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா வந்த மாரி இருந்துச்சு. ரொம்பவே ஹாப்பி. எனக்கு வந்து ஃப்ளவர்னா வந்து ரொம்பவே பிடிக்கும். தலையில வைக்கிறதுக்கு அந்த மல்லிப்பூ, முல்லைப்பூ, அப்புறம் வந்து ஜாதி மல்லி எல்லாமே பிடிக்கும். மோஸ்ட்லி இந்த மல்லி அப்படியே மொட்டு மொட்டா இருக்கும்ல, அது ரொம்பவே பிடிக்கும். யாருக்கெல்லாம் வந்து தலையில ஃப்ளவர் வைக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. மத்தியானத்துக்கு வந்து செட்டிநாடு சிக்கன் கிரேவி மாரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோன்ல ஒரு ரெசிபி பார்த்து வச்சிருந்தேன். அது எப்படின்னா வந்து எண்ணெய் ஊத்திக்கிட்டு கடாயில தனியா, அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் 4, அப்புறம் வந்து கடலை பருப்பு, கொஞ்சமா உளுத்தம் பருப்பு, தென் வந்து அந்த பிரியாணி ஸ்பைசஸ் அதெல்லாம் வந்து போட்டுக்கிட்டேன். நல்லா இந்த மாரி எண்ணெய் விட்டு வறுத்து ஆற வச்சுக்கணும்.
நெக்ஸ்ட் ஒரு கடாயில பார்த்தீங்கன்னா, எண்ணெய் விட்டு பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு, வெங்காயத்த போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும். வெங்காயம் எவ்வளோ வந்து நல்லா வந்து பொன்னிறமா வதக்குறோமோ, அவ்வளோ வந்து கிரேவியும் சரி, குழம்பும் சரி செம்ம டேஸ்ட்டா இருக்கும். நல்லா வதக்கிட்டே இருங்க. அது வதங்குறதுக்கு வந்து கொஞ்சமா வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து காரத்துக்கு வந்து நான் ஒரு 2 காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கிட்டேன் அதில. அதுக்கப்புறம் வந்து இதில வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் வந்து நம்ம போடணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இந்த சிக்கன் இருந்துச்சு. சரி சிக்கனை வந்து வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் கழுவி நல்லா வந்து அந்த ஸ்மெல் போக நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் வந்து தக்காளி ஆட் பண்ணிட்டேன் அதுக்கு முன்னாடி. அடி பிடிக்கிற மாரி இருந்துச்சு. ஸோ வந்து தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணலாம். ஏன்னா வந்து அது போடுறதுக்கு மறந்துட்டேன் அந்த ஸ்டேஜில். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிகிட்ருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து வதக்கி வச்ச மசாலாவை நல்லா அரைச்சிட்டு அதில் வந்து இப்போ சேர்த்துக்கலாம். கரெக்டாக வந்து அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு டே அன்னைக்கு அந்த டைம் வர விஜய் வந்து அந்த பதவி இருக்கிற அந்த டைமிங் வர ஃபுல்லாக வந்து கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. சரி இதை வர ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா கிச்சனில் நின்று என்னால் பண்ணவே முடியல. எல்லாரும் டிவி நியூஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக வந்து அந்த வைப்லேயே இருந்தாங்க. அந்த சிஎம் போஸ்டிங்லாம் வந்து எடுக்கிற வைப்லேயே வந்து பார்த்துட்டு இருந்தாங்களா, நான் வந்து சரி கடகடன்னு ஓடி போய் டிவியும் வந்து நியூஸ் சேனலும் வந்து பார்த்துட்டு இருந்தேன் சைட் பை அப்படியே. அவ்வளோதான் அந்த மசாலா ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் போட்டுட்டு சால்ட் போட்டு தண்ணி ஊற்றிட்டு இது கொதிக்க வைக்க வேண்டியது தான். கிரேவி ஆர் வந்து குழம்பு மாதிரியும் வந்து நம்ம பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி. சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு தூக்கம் போட்டு ஏஞ்சாச்சு. ஈவினிங் வந்து ஒரு காஃபி ஆர் டீ வந்து போட்டேன்னு நினைக்கிறேன். மேலே போயிட்டு அப்படியே ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு குடிச்சிட்ருந்தேன். சரி வாக்கிங்கே சுத்தமாக போகல, மேலே கொஞ்சம் நேரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேட் வந்து செம்மையாக இருந்துச்சு. அந்த சன்செட்லாம் வந்து செம்மையாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு மேலே வியூவில். வந்து உங்களுக்கு பேக் கேமில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லா அந்த எல்லோ ஆரஞ்ச் கலரில் அப்படியே அந்த சன்னு வந்து அப்படியே செட் ஆச்சு. செம்மையாக இருந்துச்சு அந்த வியூலாம் பார்க்குறதுக்கு. அண்ட் ஈவினிங் பார்த்திங்கன்னா வந்து துணிலாம் கொஞ்சம் காய வச்சுருந்தேன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஷாப்பிங் போகணும், கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. சரி நம்மளும் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பிட்டு இருந்தேன். நான் போட்டிருக்க அந்த நைட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா, வாங்கும்போது பெருசா இருந்தது. ஆனா, எனக்கு போட்ட உடனே ஷார்ட்டா இருந்தது. ஸோ, அதான் வந்து சைஸ் எக்ஸாக்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு மிரர்ல வந்து பார்த்துட்ருந்தேன். என்னடா இது குட்டியா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் ஆஃபீஸ் போறதுக்கு வந்து ஜீன்ஸ் பேண்ட்லாம் வந்து எடுக்க வேண்டியதா இருந்துச்சா, அதுக்கு தான் வந்து மென்ஸ் வியர் ஷாப் வந்து போயிருந்தோம். பக்கத்து ஸ்ட்ரீட்லேயே தான். ஸோ, அதனால வந்து இந்த நைட் ட்ரெஸ்ஸே வந்து நான் வந்து போட்டு போயிருந்தேன். அத முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து, வீட்ல வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் காலியா இருந்துச்சு. அந்த வீக்குக்கான வெஜிடபிள்ஸ் வந்து வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து கொஞ்சம் காய்கறிகள்லாம் வந்து போய் வாங்கிட்டுருந்தோம். ஸோ, அந்த வேலையும் வந்து அன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சிச்சு. ஸோ, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய். நெக்ஸ்ட் விளாக் பார்க்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.